இன்றைக்கி கேன்சர் வந்து எங்கேருந்து வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா B12 குறைய தான். ஏதோ ஒரு செல்ஸ், அதாவது எல்லா செல்ஸுமே உள்ளே இருக்குது. தைராய்டு செல்ஸ் உள்ளே இருக்குது, கேன்சர் செல்ஸ் உள்ளே இருக்குது, சுகர் செல்ஸ் உள்ளே இருக்குது. அது வந்து குறையும் பொழுதோ ஹைப்போ அண்ட் ஹைப்பர் வரும்போது தான் அந்த பிரச்சனையே வருது. இந்த ப்ராக்கோலியை தொடர்ந்து எடுத்துகிட்டு வந்தாங்க அப்படின்னு கேட்டிங்கனாக்கா கேன்சர் செல்ஸ் அழிக்கப்படும். இது உண்மை அண்ட் டெஸ்டட். ஸோ அதை எப்படி எடுக்கணும்னு சொன்னேன் பார்த்தீங்க இல்லையா, அங்கே தான் இருக்குது. இப்போ ஆப்பிள் சிடர் வினிகர் என்ன பண்ணு கேட்டிங்கன்னா ஒரு பவுலில் போட்டு வச்சுக்கோ. ப்ராக்கோலி சின்ன நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதை உள்ளே போட்டுரு. ஸோ உள்ளே போடும்போது 2 விஷயம் நடக்குது. ப்ராக்கோலியில் உள்ள இருக்கக்கூடிய இன்செக்ட்ஸ் எல்லாம் செத்து போயிடும் ஒன்று. 2வது வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதில் ஊற இருக்கக்கூடிய தன்மையே வேறு. B12 அப்படி எடுத்து கொடுக்கும். இது வந்து ஒரு 3 டேஸ் இப்போ வந்து சுத்தமாக கம்மியாக இருக்குது, B12 வந்து ஒரு இன்ஜெக்ஷன் போடுற ஸ்டேஜ் இருக்குது. சும்மா ஒரு பவுல் காலையில் ஒரு சின்னதாக கட் பண்ணி ஆப்பிள் சிடரில் காலையில் ஒரு 7 o'clock ஊற வைக்கிறாங்கன்னா ஒரு 1 hour ஊறினா போதும். அதை எடுத்து 2-3 பீஸ் நார்மலாகவே எடுக்கலாம். ஏன்னா நல்ல புளிப்பு தன்மையோடு இருக்கும். ஏன்னா ஆப்பிள் சிடரில் இருக்கு இல்லையா. ஸோ எடுத்து பார்க்கும்போது நறுக்கும்போது சாப்பிட வேண்டியதான். வித்தின் 2 days இப்போ டெஸ்ட் பண்ணி பாருங்கள், அப்படியே இம்ப்ரூவ் ஆகிருக்கும். இன்ஜெக்ஷன் போட்டதை விட இன்ஜெக்ஷனில் ஒரு இம்ப்ரூவ் ஆகும் பார்த்தீங்கன்னா எமர்ஜென்சிக்கு அந்த மாதிரி. ஸோ ப்ராக்கோலி ரொம்ப 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 முக்கியமான விஷயம். ஸோ காலையில் ஒரு தடவை எடுத்தால் போதும். எம்டி ஸ்டமக் எடுத்தால் நல்ல ரிசல்ட்.